ஹாய் சண்டே ஆஃப்டர்நூன் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து கூடையில் எடுத்து போடுறதும் மொட்டு அதை எடுத்து வெளில போடுறதும் எங்களுக்குள்ளே ஒரே போராட்டமாக போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ வந்து ஒரு வழியாக எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி. நல்லா ஒரு 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா நிறையாவே இருந்துச்சு. பிரியாணி பண்ணலாமா இல்லை வந்து குழம்பு மாதிரி வச்சிடலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி ரொம்ப நேரம் திங்க் பண்ணால் வேலைக்காவது சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா குழம்பை வச்சுருந்தா நைட்டுக்குமே வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிரியாணியாக இருந்தால் இப்போ மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நைட்டும் வந்து அந்தளவுக்கு திரும்பி அகெயின் அதையே சாப்பிட பிடிக்காதுல்ல. அதனால சரி இப்படியே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நிறைய சிக்கன் இருந்துச்சுல, அதனால கொஞ்சம் எடுத்து வந்து நான் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். ஃப்ரை வந்து இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் மொட்டுக்குமே வந்து கொஞ்சம் சிக்கனை எடுத்து அரைச்சி அவருக்கு வந்து புலாவ் ஸ்டைலில் வந்து பண்ணி கொடுத்தேன். செம்மையான லஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.